வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிலபஸில் அடுத்து இருக்கிற அயற்சொல் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கசாலை என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? பொறி, கன்னி, மாழை பணியகம், உருத்திராக்க மாலை. இந்த அக்கசாலை அப்படிங்கிறதுக்கு கரெக்டானது எதுனா ஆப்ஷன் பி, மாழை பணியகம் தான் கரெக்டு. அக்கசாலைனா மாழை பணியகம். அக்க சூத்திரம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? மற்போர் பயிற்சிக்களம், உருத்திராக்க மாலை, வம்பு பேச்சு, வானம். இதுக்கு என்ன ஆன்சர்னா உருத்திராக்க மாலை. அக்க சூத்திரம்னா உருத்திராக்க மாலை. அக்கதம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? பொறாமை, எழுத்திலக்கணம், கன்னி, பொறி, தவசம். அக்கதம்னா பொறி தவசம். அக்கதம்னா பொறி தவசம். அக்கதயோனி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? பதநீர், அச்சாணி, கன்னி, விழி. அக்கதயோனினா ஆப்ஷன் வந்து பி, கன்னி தான் கரெக்ட். அக்கதயோனினா கன்னி. அக்கதை என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? மற்போர் பயிற்சிக்களம், அறியாமை, வம்பு பேச்சு, அச்சதை பார்க்க. என்ன ஆன்சர்னா அச்சதை பார்க்க அப்படிங்கிறதான் அக்கதை அப்படிங்கிற அயற்சொல்லோட இணையான தமிழ்ச்சொல். அக்கப்போர் என்ற அயற்சொல்லிலிருந்து இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? வம்பு பேச்சு, வீண் பேச்சு, பொறாமை, நீங்கெழுத்துப்பா, மற்போர் பயிற்சிக்களம். அக்கப்போர்னா வம்பு பேச்சு, வீண் பேச்சு. அக்கப்போரா பேசுறான் அப்படிம்பாங்கல்ல, அக்கப்போர்னா வம்பு பேச்சு, வீண் பேச்சு. அக்கப்பாடம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? மற்போர் பயிற்சிக்களம், எழுத்திலக்கணம், கடவுள், வானம். என்ன ஆன்சர்னா மற்போர் பயிற்சிக்களம். கரெக்டான ஆன்சரு மற்போர் பயிற்சிக்களம். அக்கப்பாடம்னா மற்போர் பயிற்சிக்களம். அக்கம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? சிவ ஓகங்களுள் ஒன்று, பொறாமை, அச்சரேகை பார்க்க, அக்ஷம் பார்க்க, நீங்கெழுத்துப்பா. அக்கம்னா என்ன ஆப்ஷன்னா அச்சரேகை பார்க்க, அக்ஷம் பார்க்க. இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அக்கமம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? பொறாமை, வானம், நீங்கெழுத்துப்பா, சிவ ஓகங்களில் ஒன்று. அக்கமம்னா பொறாமை, அக்கமம்னா பொறாமை தான் இந்த அயற்சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல். அக்கராச்சுதகம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? எழுத்திலக்கணம், சிவ ஓகங்களில் ஒன்று, நீங்கெழுத்துப்பா, கடவுள். அக்கராட்சதம்னா இதுக்கு சரியான பொருள் வந்து என்னன்னா நீங்கெழுத்துப்பா. நீங்கெழுத்துப்பா தான் இதுக்கு சரியான தமிழ்ச்சொல். அங்கா ராதாரணை என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? எழுத்திலக்கணம், அச்சாணி, வானம், சிவ ஓகங்களில் ஒன்று. இதுக்கு என்ன ஆப்ஷன்னா அக்கராதாரணைனா சிவ ஓகங்களில் ஒன்று. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அக்கரம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? சேர்ப்பெழுத்துப்பா, கடவுள், எழுத்திலக்கணம், அச்சரம் பார்க்க, வானம் மேற்கட்டு. அக்கரம்னா அச்சரம், வானம் பார்க்க. இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அக்கரவர்த்தனம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? எழுத்திலக்கணம், சேர்ப்பெழுத்துப்பா, அச்சாணி, கடவுள். அக்கரவர்த்தனம்னா சேர்ப்பெழுத்துப்பா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அக்கரவர்த்தனம்னா சேர்ப்பெழுத்துப்பா. அக்கர இலக்கணம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்கர இலக்கணம்னா எழுத்திலக்கணம். அதுலயும் இலக்கணம் வருது, இதுலயும் இலக்கணம் வருது. அக்கர இலக்கணம்னா எழுத்து இலக்கணம், அதான் கரெக்டான சொல்லு. அக்கரன் என்ற
அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? அக்கரன்னா ஆப்ஷன் ஏ கடவுள். அக்கரன்னா ஆப்ஷன் ஏ கடவுள். அக்காணி அக்காணி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்காணினா அச்சாணி, அப்படி இல்லைன்னா பதநீர். அச்சாணி அப்படி இல்லைன்னா பதநீர். இதுதான் இதுக்குள்ள இணையான தமிழ்ச்சொல். அக்கி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? கண்ணோய் வகை, புறச்சமயத்தான், அக்ஷம் பார்க்க கொப்புளம், அறியாமை. அக்கின்னா என்ன தெரியுங்களா? அக்ஷம் பார்க்க கொப்பளம். அக்கி அக்கிமாங்கல்ல, அக்ஷம் பார்க்க கொப்பளம்னா கரெக்டான ஆன்சர். அக்கிச்சூர் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? கண்ணோய் வகை, அக்கி நோய் பார்க்க, அறியாமை, விழி. அக்கிச்சூர்னா அக்கி நோய் பார்க்க. அக்கி நோய் பார்க்கன்னா அக்கிச்சூர் அப்படிங்கிறதோட கரெக்டான ஆன்சர். அக்கிதாரை என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? கண்ணோய் வகை, புறச்சமயத்தான், விழி, அறியாமை. அக்கிதாரைனா விழி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அக்கிதாரைனா விழி. அக்கிநோய் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்கிநோய்னா கண்ணோய் வகை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அக்கியானம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்கியானம்னா ஆப்ஷன் ஏ பெருந்தகை மதிப்பு, பார்ப்பனச்சேரி, புறச்சமயத்தான், அறியாமை. அக்கியானம்னா ஆப்ஷன் அறியாமை தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அக்கியானி என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? புறச்சமயத்தான், பெருந்தகை மதிப்பு, முதல் மரியாதை, பார்ப்பனச்சேரி. அக்கியானினா புறச்சமயத்தான். அக்கியானினா புறச்சமயத்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அக்ரஹாரம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? பார்ப்பனச்சேரி, பெருந்தகை மதிப்பு, அண்ணன், முதல் மரியாதை. அக்ரஹாரம்னா பார்ப்பனச்சேரி. அக்ரஹாரம்னா பார்ப்பனச்சேரி. அக்ரசங்கை அக்ரசங்கை என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அண்ணன், முதல்வன், பெருந்தகை மதிப்பு, முதல் மரியாதை. அக்ரசங்கைனா பெருந்தகை மதிப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். பெருந்தகை மதிப்பு. அக்கிர சம்பவானை என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? முதல் மரியாதை, நுனி, முதல்வன், அண்ணன். அக்கிர சாம்பவானைனா முதல் மரியாதை தான் கரெக்ட். அக்கிர சாம்பவானைனா முதல் மரியாதை தான் கரெக்ட். அக்ரசன் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? முதல்வன், நுனி, படையலுனா, அண்ணன். அக்ரஷன்னா கரெக்டான ஆன்சர் என்ன? அண்ணன். அண்ணன் தான் கரெக்ட். அக்ரணி என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? நுனி, முதல்வன், படையலுனா, கோயிலின் முகமண்டபம். அக்ரணினா முதல்வன் தான் கரெக்ட். அக்ரணிங்கிற அயற்சொல்லுக்கு முதல்வன் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். அக்கிரம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? அக்கிரம் அட்டூழியம், கொடுமை, கோயிலின் முகமண்டபம், கேடு விளைவிக்கும் சொல், நுனி, படையலுனா. அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் டி. அக்கிரம்னா நுனி, படையலுனா தான் கரெக்ட். அக்கிர மண்டபம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? கேடு விளைவிக்கும் சொல், அட்டூழியம், கொடுமை, ஒழுங்கின்மை, கோயிலின் முன் மண்டபம். அக்கிர மண்டபம்னா கோயிலின் முக மண்டபம் தான் கரெக்ட். அக்கிரம பேச்சு என்ற அயற்சொல்லிற்கு சரியான தமிழ்ச்சொல் எது? கேடு விளைவிக்கும் சொல், அட்டூழியம், கொடுமை,
ஒழுங்கின்மை, நெஞ்சாங்கம். கேடு விளைவிக்கும் சொல் தான் அக்கிரம பேச்சுக்கு கரெக்டான தமிழ்ச்சொல். அக்கிரமம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? முறைகேடன், அட்டூழியம், கொடுமை, ஒழுங்கின்மை, நெஞ்சாங்குலை, அவைத்தலைமை. அக்கிரமம்னா அட்டூழியம், கொடுமை, ஒழுங்கின்மை. நீ பாத்தீங்களா, அக்கிரமம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அக்கிரமத்துக்கு இணையான தமிழ்ச்சொல் எதுனா அட்டூழியம், கொடுமை, ஒழுங்கின்மை. அக்கிரமாமிசம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? முறைகேடன், அவைத்தலைவர், அவைத்தலைமை, நெஞ்சாங்குலை. அக்கிரமாமிசம்னா நெஞ்சாங்குலை. நெஞ்சாங்குலை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அக்கிரமி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? மனக்குழப்பம், முறைகேடன், அவைத்தலைமை, அவைத்தலைவர். அக்கிரமி அப்படின்னா முறைகேடன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். முறைகேடன். அடுத்தது அங்கிராசனம். அக்ராசனம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? நெருப்பு, தீ, அழல், மனக்குழப்பம், அவைத்தலைவர், அவைத்தலைமை. இப்போ அக்ராசனம்னா அவைத்தலைமை தான் கரெக்டான ஆப்ஷன். அக்ராசனம்னா அவைத்தலைமை. அக்ராசனர், அக்ராசனாதிபதி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்ராசனம்னா அவைத்தலைமை, அக்ராசனர்னா அவைத்தலைவர். ஓகேங்களா? அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவைத்தலைவர். அக்கிலி பிக்கிலி என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? நெருப்பு, தீ, அழல், செங்கண், செங்கண்ணன், மனக்குழப்பம். அக்கிலி பிக்கிலினா மனக்குழப்பம். அக்கிலி பிக்கிலினா மனக்குழப்பம். அக்கினி என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? நெருப்பு, தீ, அழல், தீப்பொறி, செங்கண்ணன், செங்கண். அக்னினா நெருப்பு, தீ, அழல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அக்கினிக்கண், அக்கினிக்கண்ணன் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? தீச்சட்டி, தீப்பொறி, கரப்பான் நோய், செங்கண், செங்கண்ணன். அக்னிக்கண்ணா செங்கண், செங்கண்ணன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அக்னி கணம் என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? கரப்பான் நோய், தீச்சட்டி, தீப்பொறி, சக்கி முக்கில் அழற்கல். அக்கினி கணம்னா தீப்பொறி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அக்னி கப்பரை, அக்னி சட்டி, அக்னி தாழி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர்னா தீச்சட்டி. அக்னி பறை, அக்னி சட்டி, அக்னி தாழினா தீச்சட்டி. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். அக்னி கரப்பான் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்னி கரைப்பான்னா கரப்பான் நோய். கரப்பான் நோய் தான் அக்னி கரப்பானுக்குள்ள சரியான தமிழ்ச்சொல். அக்னி கல், அக்னி சிலை என்ற அயற்சொல்லிற்கு சரியான இணையான தமிழ்ச்சொல் எது? எரியோம்பல், சக்கி முக்கிக்கல், அழற்கல், நெருப்புக்கல், தீத்தட்டிக்கல். வெப்பக்காற்று, வேள்வித்தீ வளர்க்கும் குழி. எது ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அக்னிக்கல், அக்னி சிலைனா சக்கி முக்கிக்கல். அக்னி காரியம், அக்னி காரியம், அக்னி காரியம் செய் என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? வேள்வித்தீ வளர்க்கும் குழி, தீக்குளம், எரியோம்பல், தீ வளர்த்தல், அழலோம்பு, வெப்பக்காற்று. எரியோம்பல், தீ வளர்த்தல் தான் கரெக்டான ஆன்சர். அக்னி காற்று என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? தீநாக்கு, வெப்பக்காற்று, வேள்வித்தீ வளர்க்கும் குழி, தீக்குளம். அக்னி காற்றுனா வெப்பக்காற்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அக்னி குண்டம்
என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? தென்கிழக்கு மூலை வேள்வித்தீ வளர்க்கும் குழி, தீநாக்கு தீக்குளம். ஸோ வேள்வித்தீ வளர்க்கும் குழி தான் கரெக்டான ஆன்சர். அக்னி குலம் என்ற அயற்சொல்லிற்கு சரியான தமிழ்ச்சொல் எது? அக்னி குலம்னா தீக்குளம் தான் ஆன்சர். அக்னி கொழுந்து அக்னி சுவாலை என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? அக்னி கொழுந்து அக்னி சுவாலை தீ நாக்கு தீ கொழுந்து, அதுல கொழுந்துங்கிறது வருது, அக்னினா தீ. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அக்னி கோணம் அக்னி திசை அக்னி மூலை என்ற அயற்சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? தீயின் மூலை, தீப்போல் சுடும் உயிர்ப்பு, நெருப்பாற்றல், தென்கிழக்கு மூலை தென்கிழக்கு. தென்கிழக்கு மூலை அக்னி கோணம் அக்னி திசைனா தென்கிழக்கு மூலை தென்கிழக்கு ரொம்ப முக்கியம். தென்கிழக்கு மூலை தென்கிழக்கு அப்படிங்கிறது அக்னி திசை அக்னி மூலைன்னு சொல்றாங்க. அக்னி சக்தி என்ற அயற்சொல்லிற்கு இணையான சரியான தமிழ்ச்சொல் எது? நெருப்பாற்றல். அக்னி சக்தினா நெருப்பாற்றல். அக்னி சாட்சி என்ற அயற்சொல்லிற்கு சரியான தமிழ்ச்சொல் எது? தீயின் முன்னிலை. தீயின் முன்னிலை தான் இதுக்குள்ள சரியான ஆன்சர். தீயின் முன்னிலை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.